ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், அலுவலக பணிகள் எப்படி இருக்கும், வியாபாரம் மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசிக்கு உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஆதரவு தருபவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நமது தனித்தனி வீடியோவில் நம்ம தனித்தனி சேனலில் போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுத்துருக்கிறேன் நண்பர்களே. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு வகையில் நீங்கள் உங்கள் ராசி பலன்களை கண்டறிய முடியுங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் அட்டு போட்டு ஐஎம்னு போட்டுட்டு உங்களுடைய ராசியை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஐஎம் துலாம் அப்படி டைப் பண்ணீங்க அப்படின்னா, சர்ச் பட்டன் அழுத்தினீங்க அப்படின்னா நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதே மாதிரியே ஐஎம் மீனம், ஐஎம் கன்னி ராசி, ஐஎம் விருச்சிகம், இந்த மாதிரி மற்ற ராசிகளையும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்க முடியுங்க. ஸோ இந்த 2 விதமான வகைகள், ஒன்று யூடியூப் சர்ச், இன்னொன்று டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க். இதை பயன்படுத்தி உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாங்க. ஸோ தயங்காமல் உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாகவும் இருக்கிறீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். நண்பர்களே, சித்தர்கள் 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த 2 விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு துயரங்கள் தீரும். அந்த 2 விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பு, சுய உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். ஸோ இந்த 2 விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ ஈஸியாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படின்றத நீங்கள் ஒருவேளை அதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணிங்கன்னா அது குறித்த அனுபவங்களை எங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்றைய தின வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 22ஆம் தேதி ஜூன் மாதம் 2023ஆம் வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆனி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க. இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது, இந்த தினம் 2 குடையவனும் 11 குடையவனும் ராசிக்கு 11ஆம் இடத்துல ஒன்றாக சேர்க்கை பெற்றுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுது நண்பர்களே. 11ஆம் இடத்துல மிகச்சிறப்பான வகையில் செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்பட்டால் போதும், உங்களுக்கு வேற லெவலில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. இன்றைய தினம் உற்சாகம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. பண வரவுகள் உங்களுக்கு பெருகும். செல்வ செழிப்பான ஒரு நாள் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இன்னைக்கு தானாகவே அமையும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை புகழ்ந்து பேசி நிறைய பேர் காரியங்களை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் இடம் தராமல் இருக்கிறதா நல்லது நண்பர்களே. மற்றவங்க புகழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ காரியம் ஆகணும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். நீங்கள் புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடாது, முகஸ்துதிக்கு மயங்கக்கூடாதுங்க. மற்றபடி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே சந்தோஷம் உங்களுக்கு இன்னும் அதிகரிக்கும். இன்றைய தினம் சில விஷயங்களுக்காக நீங்க வேலையில கொஞ்சம் லேட் ஆகுறதுனால நீங்க ப்ரெஷர் ஆகக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டப்படக்கூடிய காலத்தில் உங்கள் செல்வம் உங்களுக்கு வேலை செய்யும். அதை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. எனவே சேவிங்ஸில் இன்றைக்கி புதிய புதிய யோசனைகள் நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள உகந்த நாள் இன்றைய தினம். புதிய சேவிங்ஸ் நீங்கள் ஏற்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபியூச்சர் இன்னும் செக்யூர்ட் ஆகும் நண்பர்களே. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மீது எவ்வளோ அக்கறை காட்டுறீங்க அப்படின்றத அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எனவே சந்தோஷமாக நாள் முழுக்க இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உதவிக்கரம் நீட்டுவாங்களா அப்படின்றது சந்தேகம்தான். இருந்தாலும் நீங்கள் மிகச்சிறந்த ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை என்ற தினம் பெறுவீங்க நண்பர்களே. பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் சிலவற்றில் ரொம்ப ரொம்ப வேகமான துரிதமான செயல்பாடுகள் இன்னைக்கு ஏற்படும். எனவே காரிய வெற்றிகள் சீக்கிரமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம். கால்நடை யாரெல்லாம் வளர்க்குறீங்களோ உங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் கால்நடை சம்பந்தமாக இன்றைய தினம் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு கல்வியில உயர்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பாக காணப்படும். அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் படிப்பதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. வரவுகள் அதிகரிக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் சேவிங்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களது மூத்த
உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்டர்நெட் சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. ஸோ யாரெல்லாம் இன்டர்நெட் யூஸ் பண்றீங்களோ உங்க தொழில்ல, அந்த மாதிரியான தொழில் எல்லாமே இன்னைக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளோட இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஒரு மகிழ்ச்சியை தேடித்தரும். எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவேகமாக செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்குறந்த காதலருடன் இன்றைய தினம் நீங்கள் அடுத்த கட்டமான திருமணத்திற்கான திட்டம் தீட்டுவதற்கு உகந்த நாள் இன்றைய தினம். எனவே இன்றைய தினம் நீண்டகால பந்தமான திருமணத்திற்கு நீங்கள் உங்களது மனக்குறந்த காதலருடன் ஒன்று கூடி பேசி முடிவு செய்ய வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் உங்களது சுகதுக்கங்களை உங்கள் மனக்குறந்த காதலருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க. முக்கியமான சில நபர்கள் கூட, உதாரணத்துக்கு உங்களுடைய காதலர் கூடயே நீங்க பேசும்பொழுது கண்களையும் காதுகளையும் நீங்கள் திறந்து வைத்துக்கொண்டு முழு மனதுடன் பேசுவது நல்லது. இது என்ன முக்கியமான சில மதிப்புமிக்க யோசனைகள் உங்களுக்கு மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. ஓய்வு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்த நீங்க கத்துக்கணும். அதன் மூலமாக கண்டிப்பாக பல பேரை விட நீங்க 2-3 ஸ்டெப்பு முன்னாடி போகிறதுக்கான வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் நண்பர்களே. எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கிடைக்குங்கிறதுனால இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை மிக மிக சிறப்பாக மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. மிகச்சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம், உற்சாகமான ஒரு நாள், நல்ல செய்திகள் கிடைக்கும், பண வரவுகள் நிறைந்த நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் 2 விதமான கலரை யூஸ் பண்ணலாங்க. அதிர்ஷ்ட நிறமாக 2 கலரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய உங்கள் செயல்பாடுகளில் வேகம் கூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. ரொம்ப வேகமாக வேலை செய்து உங்கள் காரியங்களை முடிப்பீங்க. எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க. போதாக்குறைக்கு பண நெருக்கடி எல்லாம் தீரும். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய வகையில் பொருளாதாரம் தொடர்பான நெருக்கடிகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. வேகமான செயல்பாடுகள் நிறைந்த நாள், நெருக்கடிகள் குறையும் நாள். அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றங்கள் கால்நடை தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறது நண்பர்களே. எனவே இன்றைய தினம் தொழிலும் சரி கல்வியும் சரி மிகச்சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்டர்நெட் யூஸ் பண்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். அதை பயன்படுத்திக்கங்க. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் என்பதற்கேற்ப இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மூத்த உடன் பிறந்த சகோதரிகள், உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரிகளில் மூத்தவர்கள் தான் உங்களுக்கு அதிகமான உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே அவங்க சாதகமாக செயல்படுவாங்க. அவங்கள பயன்படுத்திக்கங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள், விவேகம் வேண்டிய நாள். நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.